அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அண்மை செய்தி. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் விவரங்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்றதற்கு எதிராக வழக்கறிஞர் சூரியமூர்த்தி தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்தது. அந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். பொதுச் செயலாளர் நியமன அறிவிப்பை எதிர்த்தும் இந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானங்களை எதிர்த்தும் அதிமுகவினுடைய தொண்டராக இருக்கக்கூடிய திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர்தான் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அதில் அதிமுக விதிகளின்படி பொதுச் செயலாளரை உறுப்பினர்கள் தான், அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவ்வாறு தேர்வு செய்யப்படவில்லை. பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் அவரது தேர்வு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கூறிதான் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவை ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற அந்த சூழ்நிலை தான் உச்சநீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் நீதிபதி நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சூரியமூர்த்தி தரப்பில் எந்த ஒரு கட்சியிலும் இணையவில்லை என்றும் உறுப்பினராகவும் இருக்கவில்லை என்றும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்பது சூரியமூர்த்தியினுடைய வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சூரியமூர்த்தி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றமும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றமும் அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.